வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. டெல்டா உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் மழை தொடர்கிறது. நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவும் ஒரு சில மாவட்டங்களில் பனிப்பொழிவும் நிலவுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், கோடியக்கரை, ஆதனூர், ஆயக்காரன்புலம், தலைஞாயிறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக இடி மின்னலுடன் கனமழை பொழிந்து வருகிறது. இம்மழையால் வேதாரண்யம் பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலும் விடிய விடிய மழை பொழிந்து வருகிறது. பெருக வாழ்ந்தான், திருமக்கோட்டை, நீடாமங்கலம், கமலாபுரம், கோட்டூர், திருப்பாலக்குடி, வடுவூர், கூத்தாநல்லூர், உள்ளிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதி முழுவதும் லேசான மழை பொழிந்து வருகிறது. இதனால் வயல்வெளிகளில் மழைநீர் தேங்க தொடங்கியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார மலையடிவார பகுதிகளில் பனிமூட்டம் நிலவுகிறது. கடந்த சில தினங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பொழிந்து வந்த நிலையில் திம்மரசநாயக்கனூர், சாஸ்தா கோவில் மற்றும் கணவாய் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் பனிமூட்டம் காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதி வழியே பயணிக்கும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்கின்றனர். தொடர்ச்சியாக தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.